வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக 6 மணி செய்திகளை வழங்குவது செம்மல ரமேஷ். முக்கிய செய்திகள். சென்னையில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் களமிறங்கினார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அரசு செய்ய வேண்டிய பணியை எதிர்க்கட்சித் தலைவர் செய்வதாக பொதுமக்கள் பாராட்டு. ஜெயலலிதா முதலமைச்சராக வரும்போதெல்லாம் தண்ணீரில் தத்தளிக்கிறது தமிழகம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதில் குளறுபடிகள் நடைபெறுவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நீர்நிலைகளை பராமரிக்காமல் தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களிடம் மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளியதே திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் சாதனை. கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம். அதிமுக அரசின் பொறுப்பற்ற செயலே சென்னையில் ஏற்பட்ட பேரழிவிற்கு காரணம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்க குற்றச்சாட்டு. சைதாப்பேட்டை, நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 29 பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை. புனரமைப்பு பணிகள் நிறைவடையவில்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம். பஞ்சாப் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த ISIS பயங்கரவாத அமைப்பு சதி. பாதுகாப்பை பலப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெறுவதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கனமழையால் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து சாலைகளில் குப்பை கழிவுகள் மலை போல் தேங்கியுள்ளன. இந்நிலையில் மக்களின் நலன் கருதி தேமுதிக சார்பில் குப்பை அகற்றும் பணி சென்னை முழுவதும் இன்று தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மேற்கு மாம்பலம், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் நேரடியாக ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன், தமிழக அரசால் நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதில் தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதை அரசாங்கம் நேற்று ராத்திரி வரைக்கும் விடிய விடிய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கான்ட்ராக்ட் JCB, லாரி எல்லா கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்து அல்றாங்கல்ல. இது முதல்ல அல்ல வேண்டியதானே. 6 நாளா மக்கள் வேதனை யாருக்குமே புரியுது. இப்ப நாங்க ஒரு நடிகர் வர்றதுனால நீங்க எல்லாம் பண்றீங்க. நடிகர், கட்சி தலைவர் எதுக்காக? நல்ல பண்ண மக்களுக்கு நல்லது பண்றது தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். எம்ஜிஆர் விட்டு போன பொருட்கள்லாம் காணாம போயிருச்சுங்கிறாங்க ஸ்கூல்ல. ஆனா ஒரு பொருள் மாத்திரம் காணாம போகல, இன்னும் அப்படியே இருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் யாருன்னு ஜெயலலிதா படம், ராமன் தெரிய படத்துல பாட்டு ட்வீட் பண்ண ஜெயலலிதா அப்படியே உயிரோட இருக்குன்னு இதெல்லாமா நான் சொல்ல முடியும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் அல்ல வேண்டியது அரசாங்கம். எங்களால முடிஞ்சதை நாங்க மாநில தான் ஓட்டு போட்டிருக்கோம், மத்திய அரசுக்கு ஓட்டு போடல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாநில அரசுக்கு, அதுக்கப்புறம் தான் 2வது மத்திய அரசு. மாநில அரசு என்ன பண்ணுது? சும்மா இந்த மாதிரி ராணியா, இந்த மாதிரி யாரையுமே பார்க்காதான். இவ்வளவு தண்ணி வந்துச்சு, இவ்வளவு தண்ணி வந்து எதுக்காக? இந்த அம்மா போய் பார்த்தா கேரளாலயும் கர்நாடகத்திலும் கையை கட்டிக்கிட்டு தண்ணி கொடுங்க இவ்வளவு தண்ணி வந்துச்சு. மேலும் கணக்கெடுக்கும் பணியில் ஆளும் கட்சியினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்த கேப்டன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். வெள்ள நிவாரண பணிகள் மேற்கொள்வதில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒற்றுமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்தை கேப்டன் சுட்டிக்காட்டினார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு முழுவீச்சில் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் அதிமுக, திமுக கட்சிகள் நீர்நிலைகளை முறையாக பராமரிக்காததால் அண்டை மாநிலங்களிடம் மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். இதுவரைக்கும் வராத தண்ணி பாலாறுல எவ்வளவு தூரம் தண்ணி வருது? தண்ணி வருது என்ன அர்த்தம்? ஏன் அந்த தண்ணியை தேக்கி வைக்கல? பள்ளிக்கூடங்களை தங்க வைக்கிற மக்கள் தங்க வச்சுதான் அரசாங்கம் அதுக்கு தானே இருக்கு. தங்க வைக்க வேண்டியதானே. அதை விட அதுல கொடுமை இந்த நிவாரணத்துல அதிமுககாரங்க ஆறு விசாரியா இந்த வீடு போடாதீங்க, தேமுதிக விடா கொடுக்காதீங்க, திமுக விடா கொடுக்காதீங்க, இப்படிதான் அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க அவங்க வேண்டிய ஆளுங்கன்னா போடுங்க, இந்த வீட்டுக்கு போடுங்க வாங்கிக்கலாம். ரேஷன் கார்டு அது டூப்ளிகேட் எல்லாம் விளையாடுது, அதெல்லாம் போட்டுறாங்க. மேயர் எங்க கோர்ட் என்ன சொல்லுது? மத்திய அரசு மாநில அரசு ஒற்றுமை இல்லை. இந்த அம்மா ராணிமா இருந்தா எப்படி யாருங்க ஒத்து வருவான்? இறங்கி போனாதானே. ஏன் கை கட்டி நீங்க இறங்கி வந்தா எல்லாருமே இறங்கி வந்துடும். அதாவது நிதிஷ்குமார் 5 கோடி ரூபாய் கொடுத்து வரவேற்பு கொடுத்து, சீதாராமையா கொடுத்து 5 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் வரவேற்பு கொடுத்துச்சான். கொடுத்தா என்ன? யாரு கொடுத்தா என்ன? நான் மக்களுக்கு தானங்க. மக்களுக்கு கொடுக்கற யாரு கொடுத்தா என்ன? சென்னையில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் தேமுதிகவினர் ஏராளமானவர்கள் ஈடுபட்டு வருவதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பேரிழப்பிற்கு அதிமுக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை KK நகரில் உள்ள ராமசாமி சாலையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மகளிர் அணியினர் ஈடுபட்டனர். அப்போது கேப்டன் விஜயகாந்தும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வட்டங்களில் சுத்தம் செய்யும் பணியில் தேமுதிகவினர் ஈடுபட்டு வருவதாக கூறினார். சென்னையில் ஏற்பட்ட பேரிழப்பிற்கு அதிமுக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பது குறித்து சரியான நேரத்தில் ஜெயலலிதா உத்தரவு அளிக்காததால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக புகார் தெரிவித்தார். ஜெயலலிதாவும் தமிழக அமைச்சர்களும் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். ரெயின் நிச்சயமா டிசாஸ்டர் கிடையவே கிடையாது. ரெயின் அப்படிங்கிறது ஒரு வளம். இன்னைக்கு அந்த தண்ணீர் இல்லாததுனாலதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க விவசாயம், தொழில், குடிக்க தண்ணீர் இல்லாம நம்ம மக்கள் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்கன்றது கடந்த காலத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ கடவுளாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மழை. இதை ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் சரியாக நிர்வகிக்க திறமை இல்லாததனுடைய விளைவு. இது ஒரு பேரிடர் இழப்பாக இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில காண்பிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இது பேரிழப்பு கிடையவே கிடையாது. இன்னைக்கு சென்னையில எஸ்பெஷலி டன்னா மலை போல குப்பை கூலங்கள் எல்லா வார்டு பகுதிகளும் குமிஞ்சு கிடக்கு. அதன் வகையாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து 200 வார்டுகளிலும் அனைத்து பகுதிகளிலும் தேமுதிகவினருடைய ஒத்துழைப்போடு அனைத்து பகுதிகளிலுமே மலை போல குவிந்து இருக்கும் இந்த குப்பைகளை அகற்றும் பணியை இன்னைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம செய்யறோம் அப்படின்னே ஆளும் கட்சியினர் நேற்று இரவோடு இரவாக குப்பைகளை அள்ளுனாங்க அப்படின்றத நாங்க கேள்விப்பட்டோம். அட்லீஸ்ட் கேப்டன் அறிவிக்கைக்கு பிறகு நேற்று நைட்டு அவங்க இந்த பணியை செஞ்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே அது எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா அது வகையாகவாவது மக்களுக்கு இந்த குப்பை கூலங்களை இல்லாத ஒரு சுத்தமான ஒரு சென்னையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. வடசென்னைக்குட்பட்ட பெரம்பூர், மூலக்கடை, எருக்கஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார் MLA, வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் யுவராஜ், தொழிற்சங்க பேரவை செயலாளர் சவுந்தரபாண்டியன் உள்ளிட்டோர் துப்புரவு பணிகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய VC சந்திரகுமார், மக்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று கூறினார். மக்கள் பணி செய்வதில் எப்போதும் தேமுதிக தான் முதலிடத்தில் உள்ளதாகவும் அதிமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. மழை அதாவது முதல்ல மழை வெள்ளம் இருக்கும் பொழுது அங்கிருந்து மீட்கணும். அந்த மீட்பு பணியையும் இந்த அரசாங்கம் சரியான முறையில் செய்யல.
மீட்பதற்கு பிறகு இந்த இடங்களை வந்து சுத்தம் செய்யணும். சுகாதார சீர்கேடு வந்துடும், அது சுகாதாரம் பாதிக்கப்படும், தொற்று நோய் வரும். அதுக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதையும் இந்த அரசாங்கம் செய்யலை. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு தலைவர் கேப்டன் அவர்கள் வெறும் அறிக்கை கொடுப்பது மட்டும் இருக்கவில்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த 200 வார்டுலேயே ஒரே நேரத்தில் இப்போ இந்த இடத்துல எப்படி நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குப்பை இருந்துன்னு இப்போ சுத்தம் பண்ணோம். இது மாதிரி சென்னை மாநகராட்சியினுடைய 200 வார்டுகளிலும் இது போன்ற துப்புரவு பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்று பணி பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி செய்யலை, தேமுதிக மட்டும்தான் இன்னைக்கு களத்தில் இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் களத்திலிருந்து பணியாற்றுவதை பார்த்துட்டு இனி இதில் வந்து இன்னும் பல பேர் உற்சாகத்தோடு இந்த வேலையில் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்பொழுதுமே எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தூண்டுகோலாக இருப்பவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தானே ஒழிய வேறு எந்த அரசியல் தலைவரும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி இளைஞர் பட்டாலும் கேப்டன் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த மீட்பு பணியாகட்டும், இந்த துப்புரவு பணியில் பார்த்திங்கனாக்கா இளைஞர்கள் தான் அதிகமாக வந்தாங்க. அந்த இளைஞர்கள் அதிகமாக வந்ததுனால தான் மீட்பு பணி அரசாங்கம் செய்தே இல்லையோ செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி அத்தனை பத்திரிகைகளும் உங்களை போன்ற தொலைக்காட்சிகள் ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, அரசாங்கம் செஞ்சதோ இல்லையோ மனிதநேயம் வெளிப்பட்டு விட்டது, இளைஞர்களுடைய சக்தி வந்து அதை என்னன்றது நிரூபிச்சிருக்கான்னு சொன்னீங்க. அதற்கு காரணம் அந்த தூண்டுகோல் வந்து கேப்டன் அவர்கள் தான். மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. சின்ன சாதாரண அதிருப்தியில் இல்லை, மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஓட்டு வாங்கி சென்ற எந்த கவுன்சிலர்ஸும் இந்த பக்கத்தில் எட்டி கூட பார்க்கணும். இப்போ இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமாம், இந்த பகுதியில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் சொல்கிறது இந்த பகுதி எம்எல்ஏவும் வரல, கவுன்சிலர் வரல அப்படிங்கிறாங்க. இப்போ தேமுதிகங்கிற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் பல இடங்களில் பல நிவாரணப் பணிகளை வழங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல இன்றைக்கி சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக வந்து தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்பு வந்து 100க்கு 200% இருக்கிறது. இதை அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் இதுக்கு நிவாரணப் பணிகளை கொடுக்கணும். எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் கூட மத்திய அரசு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை, டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து குழுவை அனுப்புவதாக கூறிய போது கூட இந்த அரசு அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதனால் அரசு வந்து இதில் வந்து பாரபட்சம் பார்க்காமல், கட்சி வேறுபாடு பார்க்காமல் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது எந்த கட்சியினுடைய இடமாக இருந்தால், எந்த கட்சி அந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலும் உரிய நிவாரணத்தை வழங்கி மீட்பு பணி ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நிவாரணத்தை வழங்கி அவருடைய மறுவாழ்வுக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாதான் சென்னை மாநகரை காப்பாற்ற முடியும். இதுதான் இன்னைக்கு. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள இந்தியன் மருத்துவமனை பின்புறத்தில் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் செந்தாமரை கண்ணன் முன்னிலையில் கேப்டன் விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகர் மற்றும் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களுடன் அப்பகுதி இளைஞர்களும் இணைந்து துப்புரவு பணியை மேற்கொண்டனர். சென்னையில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் பொதுமக்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். இன்று சென்னை மாவட்டம் முழுவதும் 200 வார்டுகளிலும் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு குப்பைகள் அங்கங்கே தேங்கி நிறைய டன் கணக்கில் கிடைக்கிறது. அந்த வகையிலே மத்திய சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 6 பகுதியிலும் இந்த குப்பை வாரும் பணி இன்று காலை முதல் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய சென்னை மாவட்ட பகுதிக்கு, அண்ணாநகர் பகுதிக்கு வந்து இங்கே குப்பை சீர்கேடாக, குப்பை மேடாக பல நாட்களாக துர்நாற்றம் வீசி கொண்டிருந்தது. இந்த பகுதியில் அந்த பகுதியில் நடக்கக்கூட முடியாது. பாம்பு, தேல், பூரான் என்ற அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இந்த குப்பை இருந்தது. அந்த குப்பையை முதல் முறையாக இங்கே அகற்றி கொண்டிருக்கிறோம். அரும்பாக்கம் தொகுதியில் இருக்கோம். இப்போ எங்கள் ஏரியாவில் ரொம்ப மழைனால ரொம்ப அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கேப்டன் ஆணையபடி நாங்கள் கட்சிக்காரங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், NGOs நிறைய பேர் சேர்ந்து இங்கே க்ளீனிங் ப்ராசஸ்க்காக வந்திருக்கோம். எங்களே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லா ஏரியாவிலையும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரம் நம்ம பாடி சென்னையை நம்ம சரி பண்ணிடலாம். நாங்கள் இப்போ மத்திய சென்னை மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. நிறையா குப்பை, பூச்சி, ஓவர் ஸ்மெல் இருக்குது. நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கேப்டன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. கேள்விப்பட்ட மாதிரி நிறைய இடத்துலையும் யங்ஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்ம சென்னை சிட்டி வந்து க்ளீன் ஆயிரும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இன்க்ளூடிங் கார்பரேஷன். அவங்கள்ட்டே சொன்னால் கூட யாரும் அந்த குப்பையை கிளியர் பண்ணல. இன்றைக்கி இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் இந்த கட்சியில் எல்லாருமே வந்து வாலண்டியர் வந்து, நாங்கள் எதுவும் சொல்லலை உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணுங்கன்னு, நீங்களே வந்து க்ளீன் பண்ணதுக்கு இந்த ஏரியா சார்பில் நானும் ஒரு குடிவாசிங்கிற முறையில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக ஆட்சியின் அலட்சிய போக்கால் சென்னையில் ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் தேமுதிகவினர் முழு வீச்சில் ஈடுபட்டனர்.
கனமழை மற்றும் நீர்நிலைகளிலிருந்து முன்னறிவிப்பின்றி வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் சென்னையில் பெரும்பாலான வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அப்போது வீட்டிலிருந்து அடித்து வரப்பட்ட பொருட்கள் சாலைகளில் ஆங்காங்கே குப்பை கழிவுகளாக தேங்கியுள்ளன. இதனால் கொசுக்கள் அதிகரித்ததுடன் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வட்டங்களில் தேமுதிக சார்பில் குப்பை அள்ளும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தேமுதிக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்தசாரதி மற்றும் கழக நிர்வாகிகள் சாலைகளில் தேங்கி கிடந்த குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். குப்பை தேங்குவதால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல், மலேரியா, டைஃபாய்டு இப்படி போன்ற காய்ச்சல்கள் எல்லாம் வருகிறது என்று மக்கள் தினந்தோறும் செய்தித்தாளிலும் ஊடகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை போக்குவதற்காகத்தான் கேப்டன் அவர்கள் உத்தரவிட்ட பெயரிலே இன்றைக்கு எங்களுடைய விருகம்பாக்கம் தொகுதியிலே 126 வட்டத்திலே இன்றைக்கு குப்பைகளை அள்ளி கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணையம் பேரிலே இன்றைக்கு சென்னை முழுவதும் குப்பைகளை அகற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதேபோல் தியாகராய நகருக்குட்பட்ட 133வது வட்டம் மேற்கு மாம்பலம் பகுதியில் உள்ள முத்தாளம்மன் கோயில் தெரு, நாயக்கமார் தெரு உள்ளிட்ட இடங்களில் கழக பொருளாளர் AR இளங்கோவன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சுத்தம் செய்யப்பட்ட இடங்களில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சென்னையில் கடந்த 1 மாத காலமாக இந்த சென்னை சீரழிந்து கிடக்கிறது. சென்னை மட்டும் சீரழிந்து கிடைப்பதாக எண்ணிவிடக்கூடாது. அதிமுக ஆட்சி செயலிழந்து கிடக்கிறது. அதிமுக ஆட்சி மட்டும் செயலிழந்து கிடக்கவில்லை, இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவும் செயலிழந்து கிடக்கிறார். இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டனுடைய ஆணைக்கிணங்க இன்று சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலும் அனைத்து பகுதியிலும் தேமுதிகவினுடைய சார்பிலே சுத்தம் செய்து பவுடர் அடித்து சுகாதாரமான முறையிலே இந்த பகுதி மக்களுக்கு சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டைக்குட்பட்ட 119 மற்றும் 120வது வட்டம் ஆகிய பகுதிகளில் தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் திலீப் குமார் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரியில் மாநில துணை செயலாளர் ஜாகிர் உசேன் முன்னிலையில் பெரியார் நகர், பாரதி நகர், சந்தானம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிகவினர் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழும்பூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி மத்திய சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் தேங்கி கிடந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அவருடன் தேமுதிக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சென்னை ஆலந்தூர் 12வது மண்டலத்திற்குட்பட்ட 161 மற்றும் 165வது வார்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டார். பாரத் நகர், குன்றக்குடி நகர், நீலமங்கை நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பணிகளில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். ஆலந்தூர் பகுதி 165வது வட்டத்தில் பாரத் நகர் பகுதியில் தேங்கி கிடக்கின்ற குப்பைகளை தூய்மைப்படுத்துவதற்காக
தலைவருடைய ஆணைப்படி இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கழகத் தோழர்கள் இன்றைக்கு 165வது வட்டம் மற்றும் அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து தெருவுகளிலும் இன்றைக்கு தேங்கி கிடக்கின்ற குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்துகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். குப்பைகளை வாரி பிளீச்சிங் பவுடர் போட்டு இந்த பகுதியில் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் பகுதியில் தொழிற்சங்க பேரவை மாநில துணை செயலாளர் பி வேணுராம், தென்சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் மற்றும் மகளிர் அணி உள்ளிட்ட ஏராளமானோர் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டனர். 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் தேங்கி கிடந்த குப்பைகள் அப்போது அகற்றப்பட்டன. இதேபோல் மாதவரம், புழல், மணலி உள்ளிட்ட அனைத்து வார்டுகளில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான CH சேகர் தலைமையில் குப்பைகள் அகற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் போது தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை, பட்டரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக பட்டதாரி அணி செயலாளர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் குப்பைகளை அகற்றினர். துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உயர்மட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மத்திய சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 1000 விளக்கு பகுதியில் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் தேமுதிகவினர் ஏராளமானோர் குப்பைகளை அகற்றியதுடன் ப்ளீச்சிங் பவுடரை தெளித்து சுத்தம் செய்தனர். போடுங்க. இதேபோல் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் ஆங்காங்கே தேங்கி கிடந்த குப்பை மற்றும் கழிவுகளை பகுதி செயலாளர் புண்ணியமூர்த்தி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் அகற்றினர். சென்னை ராயபுரத்திற்குட்பட்ட 53வது வட்டத்தில் ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் தலைமையில் தேமுதிகவினர் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் சுமார் 3 டன் அளவிற்கு குப்பைகளை அகற்றிய தேமுதிகவினர் மேடு பள்ளங்களையும் சரி செய்தனர். இதேபோல் சென்னை அண்ணாநகர், வேளச்சேரி, திருவொற்றியூர், மதுரவாயல், மயிலாப்பூர், வில்லிவாக்கம், மீஞ்சூர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு குப்பைகள் அகற்றும் பணியில் தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டனர். இப்பணியில் தேமுதிக மகளிர் அமைப்பினரும் தீவிரமாக ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடானது சென்னை மாநகர். இதனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு ஆதரவு கரம் நீட்டியது தேமுதிக. தனக்கென்று எந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் இல்லை, மக்களுக்காகவே வாழ்கிறேன் என நீலி கண்ணீர் வடித்து ஒருபுறம் மக்களை ஏமாற்றி மறுபுறம் கோடியில் புரளும் மக்களின் முதல்வர் என்று சொல்லிக் கொள்பவர் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் நேரில் சந்திக்காத நிலையில் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருந்த நீரிலும் அசராமல் நடந்து சென்று மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கேப்டன் விஜயகாந்த். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கி தாம் என்றைக்கும் மக்களின் தொண்டன் என்பதையும் அவர் நிரூபித்து வருகிறார். இந்நிலையில் கனமழையால் வெள்ளக்காடான சென்னையில் தற்போது குப்பை கழிவுகள் மலை போல் குவிந்துள்ளன. இதனை அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவினர் முழுவீச்சில் ஈடுபட்டு சென்னையை சுத்தம் செய்தனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேமுதிகவினருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அரசு செய்ய வேண்டியதை எதிர்க்கட்சித் தலைவர் செய்வதாக கேப்டனுக்கு அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
தீமை கொட்ட முடியல, கை கால்லாம் வலிக்குது. வீட்டில் தண்ணி சொரக்கிறத மொண்டு ஊற்றிட்டு கை கால்லாம் வலிக்குது. அதனால வாரினது ரொம்ப நல்லது தான். ஏன்னா இதனால் கொசு கடிச்சு வியாதி வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க அதை போட்டு திருப்பி எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ரொம்ப நன்றி தான். அந்த குப்பையெல்லாம் வாரினது ரொம்ப நல்லது தான். தேமுதிக கட்சிக்காரிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து ஏதோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டு வாசலில் தான் எல்லாம் குப்பை நிறைய குமிஞ்சு கிடக்கு. கொசு வேறு பிடுங்கிட்டு இருந்து இப்போ அது இங்கே தான் கிளியர் பண்ணி இப்போ காலையிலேருந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இப்போ இன்னும் பாதி எடுத்திருக்காங்க, இன்னும் பாதி எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படியா இருக்கு. சென்னையில் குப்பைகளை அகற்றி வருவதால் தேமுதிகவிற்கு பெருகும் மக்கள் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக மாநகராட்சி நிர்வாகம் அவசரமாக சில இடங்களில் குப்பைகளை அள்ளியது. மழை வெள்ளத்தால் குப்பை காடாக காட்சியளிக்கும் சென்னையை சுத்தம் செய்வதில் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நோயின் பிடியில் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குப்பைகளை அள்ள வந்த லாரிகளை வரிசையாக நிற்க வைத்து அழகு பார்த்து விழா நடத்திய பின்னர் குப்பை அள்ளும் பணிக்கு அவற்றை அனுப்பிய இந்த அவல ஆட்சியை நினைத்து மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். மேலும் வெள்ளத்தால் தத்தளித்த சென்னை வாசிகளுக்கு நிவாரணப் பொருட்களை நல்ல உள்ளம் கொண்ட உதவும் கரங்கள் அள்ளி அள்ளி வழங்க அப்பொருட்களின் மேல் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை ஒட்டி மக்களின் துன்பத்திலும் அரசியல் குளிர் காய்ந்தது இந்த அதிமுக அரசு. இந்நிலையில் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள குப்பைகளை தேமுதிகவினர் முழுவீச்சில் அகற்றினர். இதனால் தேமுதிகவினரின் இத்தகைய செயலுக்கு பொதுமக்களிடையே வரவேற்பும் ஆதரவும் பெருகியது. தங்கள் பகுதிக்கு எட்டிக்கூட பார்க்காத மாநகராட்சி நிர்வாகம் அவசரமாக சில இடங்களில் குப்பைகளை அள்ளியதாக பொதுமக்கள் புகார் கூறினர். ஓய்வு பெற்ற துறைமுக அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகைகள் கொள்ளை, மர்ம நபர்கள் துணிகரம். பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசையாக வழங்கிய பொதுமக்கள் மற்றும் பல செய்திகள். முதலமைச்சராக ஜெயலலிதா வரும்போதெல்லாம் தமிழகம் தண்ணீரில் தத்தளிப்பதாக கூறியுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், ஆனால் சேதத்தை தடுக்க காலத்திலிருந்தே பழனி, தாராபுரம், காங்கேயம் வழியாக ஈரோட்டிற்கு ரயில் பாதை அமைக்க வலியுறுத்தி கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாகவும், சர்வே பணிகள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ள அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழனி ஈரோடு ரயில் பாதை திட்டத்தை விரைவில் செயல்படுத்த கோரி ரயில்வே மக்கள் நலசங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே பழனி, தாராபுரம், காங்கேயம் வழியாக ஈரோட்டிற்கு ரயில் பாதை அமைக்க வலியுறுத்தி கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாகவும், சர்வே பணிகள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ள அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 10 பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் சீர்வரிசையாக வழங்கினர். அனைவருக்கும் கல்வி இயக்கம் வட்டார மையம் சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற முகாமில் தங்களால் முடிந்த அளவிற்கு பள்ளிக்கு தேவையான பொருட்களை கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கோபிதாஸ் தலைமையிலான பொதுமக்கள் மின் விசிறி, பாய், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மின் மோட்டார் உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.